அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினரும் சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்டு பெறலாம். பரத், தற்போது திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கூட்டம் தூத்துக்குடியில விறுவிறுப்பா தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் இன்றைய திட்டம் என்ன? கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க? நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி அரசியல் கட்சிகள் இந்த நாடாளுமன்றத்தில் அறிக்கைகள் தயாரிக்க தீவிரம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அதிமுக ஆனது இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் ஆலோசனை கூட்டமானது இன்று வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார் அப்புறம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகளிடம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி மற்றும் விவசாய தொழிலாளர்கள், மோட்டார் வாகன உரிமையாளர்கள் என தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள், மீனவர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. இதில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த கூட்டத்தில் 18 மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் அந்த கருத்துக்களானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் அறிக்கையின் போது மக்கள் பிரச்சனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தெல்லாம், அதாவது இந்த பகுதிகளின் திட்டங்கள் குறித்தெல்லாம் கேட்டறிந்து வருகிறார்கள். இதில் தான் அந்த தேர்தல் அறிக்கையான தயாரிக்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதே போன்று இன்றைய தினம் இன்று முதல் கட்டமாக அதிமுக துவங்கி இருக்கிறது. தற்போது இந்த வேலப்பஞ்சாவடியில் நடைபெற்று வருகிறது. 3 மணி அளவில் வேலூரில் நடைபெறுகிறது. அதாவது இன்றைய தினம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இந்த கூட்டத்தானது நடைபெறுகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.